أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவை நெருங்கும் பொழுது எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்னென்ன என்பதை பற்றி நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோழர்கள் தண்ணீர் பிடிப்பதற்கு எதிரிகள் தடை செய்ததை பற்றிய தகவல்களையும் கர்பலா போரின் தொடக்க நிலையை பற்றியும் நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். உபைதுல்லாவால் அனுப்பப்பட்ட ஷிம்ர் என்ற மற்றொரு தூதுவர் கர்பலாவுக்கு வந்து இனிமேல் போரிடுவதை ஒரு நொடி கூட தாமதப்படுத்த முடியாது என்று கூறியதற்கு இமாம் உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரியன் மறையும் நேரமாக இப்போ இருப்பதனால போரை நாளைக்கு ஒத்தி வைக்க கூடாதா என்று கேட்கிறார்கள். அதற்கு ஷிம்ர் சரி மறுநாள் காலை வரை பொறுத்திருக்கலாம் என்று கூறிய தகவல்கள் வரை நாம் கடந்த வாரம் தெரிந்து கொண்டோம். இவ்வாறாக நாளை காலையில் போர் என்ற நிலை இருக்கும் பொழுது அன்றைய இரவு நேரத்தில் உபைதுல்லாவிடமிருந்து புதிய உத்தரவு ஒன்று வருகிறது. அதில் இன்னமும் போர் தொடங்கவில்லை என்றால் இந்த உத்தரவு கிடைத்தவுடன் நீர்நிலைகள் முழுவதும் கைப்பற்றப்பட்டு உசைன் பின் அலிக்கும் அவரது தோழர்களுக்கும் தண்ணீர் கிடைப்பதை தடுக்க வேண்டும், இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. உத்தரவு கிடைத்த மறு வினாடியே அமர் பின் சாத் 500 குதிரைப்படை வீரர்களை அமர் பின் அல் ஹஜ்ஜாஜ் என்பவரின் தலைமையில் நியமித்து யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் முகாமிடச் செய்கிறார். இப்போ தன்னுடைய தேவைக்காக பாத்திரங்களுடன் நீர் நிரப்பச் சென்ற உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய தோழர்கள் நதிக்கரையை எதிரிப்படை வழிமறித்து நிற்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இமாம் உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் சகோதரர் அப்பாஸ் பின் அலி அவர்களோடு 50 பேர்களை தண்ணீர் எடுத்து வர சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கும் அனுமதி மறுக்கப்படுகிறது. தாகத்தின் துயரம் போரை விடவும் அதிகமாக அவர்களை வாட்டியது. இந்த நேரத்தில் தான் உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இளைய மகன் அலி பின் உசைன் ஒரு கூடாரத்தில் நோயற்ற நிலையில படுத்திருக்கிறாங்க. அவர்தான் பிற்காலத்தில் ஜைனுல்லாபுதீன் என்று அறியப்பட்டவர். இப்போ இவரும் இவருடைய சகோதரி உம்மு குல்சும் என்பவரும் காலையில் எதிரிகள் தங்களை தாக்குவார்கள் என்பதையும் அங்கிருக்கும் எல்லா உறவினர்களும் ஷஹீதாவார்கள் என்பதையும் புரிந்து கொண்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் அழுவதை கேட்டு கூடாரத்துக்குள் நுழைந்த உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்முடைய எதிரிகள் அருகில் உள்ள முகாமில் தான் தங்கியிருக்கிறாங்க. இந்நிலையில உங்களுடைய அழுகை அவர்களுக்கு மகிழ்ச்சியை உருவாக்கும். அது மட்டும் இல்ல, நமது தோழர்களும் மன துணிச்சலை இழந்து விடுவார்கள். அதனால யாரும் அழ வேண்டாம் என்று கூறுகிறார்கள். பெரும் முயற்சிக்கு பிறகுதான் அவர்களை அமைதிப்படுத்த முடிந்தது. பிறகு உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே வந்து தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்து பெண்களையும் பிள்ளைகளையும் அழைத்து வந்ததன் மூலம் நான் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டேனே என்று கூறி கண்ணீர் வடிக்கிறார். அதன் பிறகு உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் தோழர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து சொல்றாங்க, நீங்கள் எங்கு போகலாம் என்று விரும்புகிறீர்களோ அங்கே போய்விடுங்கள். யாரும் உங்களை தடுக்கவோ தொல்லைப்படுத்தவோ மாட்டார்கள். ஏனென்றால் எதிரிகளுக்கு நான் மட்டும்தான் இலக்கு. அதனால நீங்கள் உங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதையே நான் விரும்புகிறேன் என்று கூறுகிறார். அதற்கு அந்த தோழர்கள், நாங்கள் உங்களை விட்டு பிரிய மாட்டோம், எங்கள் இறுதி மூச்சு அடங்கும் வரையிலும் உங்களுடன் தான் இருப்போம், உங்களுக்கு எந்த இடையூறு ஏற்படவும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த தோழர்கள் உறுதியாக கூறிவிட்டார். இப்போ பின் இரவு பொழுதுல எதிரி அணியிலிருந்து தர்மா பின் அதி என்பவர் உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து ரகசியமாக சொல்கிறார், தயவு செய்து என்னுடன் வந்து விடுங்கள், இங்கிருந்து உங்களை யாரும் அறிந்திராத ஒரு பாதை வழியாக அழைத்து சென்று தாயி என்ற இனக்குழுவிடம் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறேன்.
என்னுடைய இனக்குழுவைச் சேர்ந்த 5000 வீரர்களையும் உங்கள் பாதுகாப்பிற்கு உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறுகிறார். இதற்கு இமாம் உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னை விட்டுவிட்டு நீங்களாவது உயிர் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று என்னுடைய இந்த தோழர்களிடம் நான் சொன்னதற்கு இவர்கள் அதை ஏற்கவில்லை. இப்பொழுது இவர்களை தனியாக விட்டுவிட்டு நான் மட்டும் தப்பித்துக் கொள்வதா? நிச்சயமாக முடியாது என்று கூறிவிட்டார். இப்பொழுது அந்த தோழர்கள் சொல்றாங்க, சற்று முன் நீங்கள் சொன்னது போல அவர்கள் எங்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டார்கள், அதனால நீங்கள் இங்கிருந்து தப்பி சென்று விடுங்கள் என்று அந்த தோழர்கள் கூறியதற்கு உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக உங்களை நான் இங்கே விட்டுவிட்டு செல்ல முடியாது என்று உறுதியாக கூறிவிட்டு வந்த அந்த மனிதருக்கு நன்றி சொல்லிவிட்டு அவரை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இப்போ மறுநாள் காலை தங்களுடைய படைகளை போருக்கு தயாராக அணிவகுத்து நிறுத்திவிட்டு ஷிமர், அமர் பின் சாத் இவங்க இருவரும் களத்துக்கு வராங்க. அதுபோல உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன் தோழர்களுக்கு சில தேவையான அறிவுரைகளை சொல்லிவிட்டு அவர்களை அணிவகுத்து நிறுத்துறாங்க. அதன் பிறகு ஷிமர் உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அணியில் உள்ள உபைதுல்லா, ஜாஃபர், உஸ்மான், அப்பாஸ் ஆகிய 4 அழைக்கிறார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் ஷிமர், அமீர் உபைதுல்லா பின் ஜியாத் உங்களுக்கு பாதுகாவல் அளித்திருக்கிறார் என்று கூறுகிறார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த 4 ஷிமருடைய சகோதரிக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிறந்த மகன்கள். இவர்களை பாதுகாப்பதற்காக உத்தரவாதத்தை ஏற்கனவே அமீர் உபைதுல்லாவிடம் பெற்றிருக்கிறார் ஷிமர். இப்போ இந்த 4 சொல்றாங்க, உபைதுல்லாவின் பாதுகாவலை விட நாங்கள் அல்லாஹ்விடமே பாதுகாவல் தேடுகிறோம் என்று கூறிவிட்டார். இதற்கு மேல் ஷிமரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஹிஜ்ரி 61 முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் காலை இமாம் உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய தரப்பில் 72 வீரர்கள் இருந்தார்கள். வேறு சில வரலாற்று தகவலின்படி இந்த எண்ணிக்கை 140 என்றும் 240 என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை எதுவாக இருந்தாலும் எதிரிகளின் போர்க்கருவிகளோடு கூடிய ஆயிரக்கணக்கான வீரர்களை கொண்ட எதிரி படையை ஒப்பிடும் பொழுது இமாம் உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த படை கையளவு மட்டுமே. போர் துவங்குவதற்கு முன்னால் உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் ஒட்டகத்தில் ஏறி கூஃபா படையினரிடம் தனியாக சென்று அவர்களை பார்த்து சொல்கிறார், கூஃபா மக்களே, என்னுடைய இந்த உரையால் எந்த நற்பலனும் ஏற்பட போவதில்லை என்பது எனக்கு தெரியும். நீங்கள் எதை செய்வதாக முடிவு செய்திருக்கிறீர்களோ அதிலிருந்து நீங்களும் விலகப் போவதில்லை. என்றாலும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி அனைவருக்குமான ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதோடு என்னுடைய மனநிலையையும் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என விரும்புகிறேன் என்று உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கூடாரங்களில் இருந்த பெண்களிடமிருந்தும் பிள்ளைகளிடமிருந்தும் அழுகை குரல்கள் மேலோங்க ஆரம்பிக்கிறது. இந்த அழுகுரலை கேட்ட உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் வேதனைக்கு உள்ளாகி தமது உரையை பாதியில் நிறுத்திவிட்டு, அல்லாஹ்வுக்கு மேலான எந்த ஆற்றலும் யாரிடமும் இல்லை, பெண்களையும் பிள்ளைகளையும் அழைத்துச் செல்ல வேண்டாம் என்று அப்துல்லா பின் அப்பாஸ் மிகவும் வலியுறுத்தி சொன்னார். அதை நான் ஏற்றிருக்க வேண்டும். அவரை பொறுத்த வரைக்கும் நான் மிகப்பெரிய தவறு அளித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு கூடாரத்திற்கு வந்து தன் சகோதரர்களிடமும் பிள்ளைகளிடமும் பெண்களை அழாமல் இருக்கவும் அமைதிப்படுத்தவும் கேட்டுக்கொள்கிறார். அதன் பிறகு சிறிது நேரத்தில் அவர்கள் அழுவதை நிறுத்தினார்கள். இமாம் உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்போ மீண்டும் வந்து கூஃபா படையினரை பார்த்து, கூஃபா மக்களே, என்னை அறியாதவர்கள் நான் இறை தூதரின் பேரன் என்பதையும் அலி பின் அபி தாலிபின் மகன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். என்னுடைய தாயார் இறை தூதர் அவர்களின் மகள் பாத்திமா. இந்த மரபு வழி பெருமையை தவிர எனக்கு எனது சிறப்பிற்கு இன்னொரு பெருமையும் உண்டு. இறை தூதர் அவர்கள் என்னை சொர்க்கத்து இளைஞர்களின் தலைவர் என்று வாழ்த்திருக்கிறார்கள். நான் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நபி தோழர்களிடம் கேட்டு உறுதி செய்து கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருடைய உயிருக்கும் தீங்கிழைத்தது இல்லை. எந்த பழி வாங்குதலுக்கும் நான் உரியவன் அல்ல. எனது உயிரை பறிப்பது நேர்மையான செயல் என்று நீங்கள் எதை வைத்து முடிவு செய்தீர்கள்? உலகியல் இன்பங்கள், குழப்பங்கள் போன்றவற்றிலிருந்து விலகி
நான் இறை தூதரின் பாதங்களின் கீழ் மதினாவில் இருந்தேன். என்னை நீங்கள் அங்கும் இருக்க விடவில்லை. பிறகு நான் அல்லாஹுவின் இல்லமான மக்காவில் அல்லாஹுவை தொழுது கொண்டு என் முழு நேரத்தையும் அங்கே கழித்துக் கொண்டிருந்தேன். கூஃபா மக்களாகிய நீங்கள் அங்கேயும் என்னை அமைதியாக வாழவிடவில்லை. என்னை இமாமத்துக்கு உரித்தானவர் என்று கூறி என்னை கலிஃபாவாக்க வாக்குறுதி அளிப்பதாகவும் கூறி மறுபடியும் மறுபடியும் கடிதங்கள் எழுதி அனுப்பி வைத்தீர்கள். உங்கள் அழைப்பை ஏற்று வந்த எனக்கு இப்பொழுது எனக்கு எதிராக திரும்பி இருக்கிறீர்கள். இப்பொழுது கூட எனக்கு நீங்கள் உதவ விரும்பினால் என்னை கொலை செய்யாமல் விட்டுவிடுங்கள். நான் மக்காவுக்கோ மதினாவுக்கோ சென்று முழு நேரமும் தொழுகையிலும் இபாதத்திலும் ஈடுபட்டு வாழ்ந்து விடுகிறேன். உலகில் யார் செய்தது சரி, யார் செய்தது தவறு என்று அல்லாஹ் முடிவு செய்வான் என்று கூறி முடிக்கிறார்கள். இமாம் உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த உரையை கேட்டு அவர்கள் அனைவரும் பதிலேதும் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறாங்க. சற்று நேர அமைதிக்கு பிறகு உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களிடம் நான் முறையீடு செய்வதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் உங்களால் தான் பதில் எதுவும் சொல்ல முடியவில்லை என்று கூறுகிறார். அதன் பிறகு உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில பெயர்களை சொல்கிறார்கள். சபத் பின் ரபியா, ஹஜ்ஜாஜ் பின் அல் ஹசன், கைஸ் பின் அல் அசஸ், ஹரே பின் யசீத் தமீமி உள்ளிட்ட இன்னும் சில பெயர்களை குறிப்பிட்டு அழைக்கிறார்கள். இப்போ அவர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு கடிதங்கள் எழுதி வற்புறுத்தி என்னை இங்கே வரவழைத்தீர்கள். அதன்படி நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது என்னை கொள்வதற்காக நீங்கள் வந்து நிற்கிறீர்கள் என்று கூறுகிறார். அதற்கு அவர்கள், நாங்கள் அப்படியான கடிதங்கள் எதுவும் எழுதவில்லை, உங்களை அழைக்கவும் இல்லை என்று கூறுகிறார்கள். இப்போ இமாம் உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடம் உள்ள அந்த கடிதங்களில் ஒவ்வொன்றாக எடுத்து அதில் எழுதப்பட்ட பெயரை குறிப்பிட்டு வாசித்து காட்டுகிறார்கள். இதற்கு அவர்கள் ஒரே பதிலாக, நாங்கள் கடிதங்கள் எழுதினோமோ இல்லையோ, நாங்கள் இப்பொழுது உங்களை வெறுக்கிறோம் என்று முடிவாக கூறிவிட்டார்கள். இதை கேட்ட பிறகு உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலேதும் சொல்லாமல் தனது ஒட்டகத்தில் இருந்து இறங்கி போருக்கு தயாராகிறார். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக கர்பலாவில் நடந்த கசப்பான நிகழ்வுகள் பற்றிய செய்திகளை நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்போ நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.